ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 17/9/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். கேம்பெயின் கன்க்ளூட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போல்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன் நடந்துருக்கு. ஸோ அதோடைய கேம்பெயின் ஃபர்ஸ்ட் ஃபேஸோடைய போல்ஸ்லாம் என்ன போகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி இங்கே என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எலெக்ஷன்ற போனே ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் அதை கொஞ்சம் சைலண்ட் பீரியட் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ அதை ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 126 பிரகாரம் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதாவது இது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, சப்போஸ் வெட்னஸ்டே 6 PM வெட்னஸ்டே எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெட்னஸ்டே 6 PM அதாவது அப்போ தான் ஓட்டிங்லாம் க்ளோசிங் டைம். ஸோ அந்த கடைசி ஓட்டிங் க்ளோசிங் டைம்லேருந்து 48 hours முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவலி சைலண்ட் பீரியட் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு ஆக்சுவலி ஆனால் இது வேர்ச்சுவலாக நம்மளுடைய கவர்மெண்ட் கடைப்பிடிச்சாலும், அதாவது நார்மலாக அந்த சைலண்ட் பீரியட் அப்படின்றது நார்மலாக கடைப்பிடிச்சாலும், ஆனால் இந்த ஆன்லைன் நிறைய டிஜிட்டல் சைட்லலாம் இன்னுமே போயிட்டு தான் இருந்தது. அந்த சைலண்ட் பீரியடை ஒழுங்காக இது பண்ணலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தவறிடுச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. சென்னை, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான நியூஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கெல்லாம் எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ இந்த எடிட்டோரியல் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த கிளாரிட்டி ஆஃப் விஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா நிறையவே தவறுகள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுவும் மெயினாக இந்த ட்ரக்ஸு மெடிசன் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் 1954 பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ் அப்ஜெக்ஷனல் பில் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ ஆக்சுவலி என்னென்னு பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா, நிறைய இந்த ட்ரக்ஸு மெடிசன், அதாவது அது கீழே ஒரு 54 டிசீஸ் ஆக்சுவலி இந்த ஆக்ட் மேலேயுமே நிறைய குறைகள் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த ஆக்டுன்றது போட்டது தான். ஸோ நம்ம அது கடைப்பிடிச்சு தான் ஆகணும். ஸோ இது இன்னுமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ 54 டிசீஸ் அப்போ வச்சுருந்தாங்க அந்த ஆக்ட் எடுத்துகிட்டு 1954. ஸோ அந்த 54 டிசீஸில் 14 டிசீஸ்க்கு மெடிசனே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் எல்லாம் அதில் இல்லை. ஏன்னா அப்போ கரெக்டாக நமக்கு எய்ட்ஸ் இந்த பற்றிலாம் அவ்வளோ நமக்கு எஜுகேஷன் இல்லைன்றதுனால அப்போ அந்த லிஸ்ட்டில் எய்ட்ஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் இல்லவே இல்லை. ஸோ அந்த ஆக்டை பற்றி ஆக்சுவலி அவங்க நிறைய பேர் குறைகள் சொல்லிட்டு இருந்தாலுமே அது தட் இஸ் த ஆக்ட். ஸோ அதை நம்ம இப்போ வரைக்கும் நம்ம மதித்து தான் ஆகணும் அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ இது தாண்டி ஆக்சுவலி போன வாரம் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் வேலைக்கு வந்திருக்கு. ஆக்டில் வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ட்ரக் தயாரிக்கிற கம்பெனி இந்த ப்ரெஸ்பயோபியான்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த வயசான பக்கத்தில் இருக்கிற திங்ஸ் வயசானதுனால நமக்கு ஐ விஷன் பாதிப்பு ஏற்படும். கண்ணில் பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிறது தெரியாது. இந்த ரீடிங் கிளாஸ்லாம் கூட போட்டுட்டு படிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்பயோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ்பயோபியாக்கான ஐ ட்ராப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று உருவாக்கி, ஸோ இது ஒரு 3 நாளில் 3 வாட்டி போட்டிங்கன்னா ஸோ நீங்கள் அந்த கண்ணாடியெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி இந்த ப்ரெஸ்பயோபியா இந்த இதுக்கு என்ன நேம் பார்த்திங்கன்னா பைலோகார்பைன் அப்படின்ற மாதிரி நேமில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த ட்ராப்ஸ் விடும்போது அந்த பியூப்பிளில் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ணிவிடும். ஸோ நமக்கு இந்த ஃபிசிக்ஸ்லாம் நம்ம இது போடும்போதே பார்த்துருப்போம், பியூப்பிள் கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன். ஸோ அதை வச்சு தான் நம்மளுடைய சைட்டுமே ஆக்சுவலி பார்க்க முடியும்.
ஸோ நம்ம நார்மலாக நம்ம அப்சர்வ் பண்ணாலே தெரியும், நம்ம வந்து ஒரு இருட்டில் இருந்தோன்னா நம்ம வந்து குறுக்கி குறுக்கி பார்ப்போம். லைக் பிரைட்டானது இருந்தால் அப்படியே விரிகிற மாதிரி பியூப்பிள் வந்து விரியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பியூப்பிளை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி ஸோ பக்கத்தில் இருக்கிறது வந்து நல்லா காமிக்கிறது தான் வந்து ஆக்சுவலி இந்த ட்ராப்ஸோடைய வேலை. பட் ஆனால் இது வந்து ரொம்ப இந்த இவங்க சொன்ன மாதிரி லைக் ஒரு நாளுக்கு வந்து 2 to 3 ட்ராப்ஸ் விட்டால் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்பெக்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, ஸ்பெக்ஸோடு தான் நம்ம இது இருக்கணும். பட் ஆனால் அந்த டைம் ஒரு சில டைம் வந்து அது ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஆக்ட் பிரகாரம் ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆப்ஜெக்டபிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஆக்ட் வந்து ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து லைக் நீங்கள் வந்து எந்த ட்ரக்ஸுமே ப்ரொவைட் பண்ணக்கூடாது, எந்த இதுவுமே மேக் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த கம்பெனி கதை. பட் ஆனால் இந்த பைலோகார்பின் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கிளவுகோமா, அதாவது இந்த டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு லைக் கண் வந்து அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான விஷயம் தான் ஆகிடும். அப்படி இல்லையா சுத்தமாக வந்து லைக் பிளைண்டாக சுத்தமாக விஷனே போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப ரொம்ப எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைலோகார்பைன் அப்படின்ற ஒரு மெடிசனை வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருந்தாங்க. லைக் டெவலப்டு கண்ட்ரிஸ், அமெரிக்கா, ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் வந்து ஆக்சுவலி இது யூஸ் பண்ணிட்டுமே இருந்தாங்க. ஸோ பட் ஆனால் அது வந்து நிறையவே சைடு எஃபெக்ட்ஸ் லைக் நிறைய நர்வஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய வர்றதுனால அது இப்போ அங்கேயுமே வந்து ஆக்சுவலி தடை செஞ்சுட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதும் இல்லை இப்போதைக்கு. ஸோ பட் ஆனால் அதை மறுபடியும் ஆக்டுக்கு கொண்டு வந்து அதுவும் இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக பண்ணதுனால ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்களோ ஸோ அதுக்கு பிரகாரம் ஆக்ஷனில் வந்து போகும். ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டாக வேறு எதுவும் இல்லை. நார்மலாக நியூஸில் நிறைய வந்த நியூஸே தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் தென் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ கேஜ்ரிவால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சிஎம் வந்து லைக் சீஃப் மினிஸ்டராக இருந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிசைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கும்போதே வந்து சீஃப் மினிஸ்டராக தான் இருந்தார். ஆனால் ஜெயிலை விட்டு லைக் வெளில வந்த பிறகு அவரோடைய போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற அதை வந்து ஒரு கண்ணோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக தான் நான் இதை எடுத்திருந்தேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி நிறையவே நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து உள்ளே போனாங்கன்னா அவங்களுடைய லாயல்ட்டியான பர்சன், ரொம்ப நம்பிக்கையான பர்சனை வந்து அவங்க இடத்துல வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் ஆனால் இவர் வந்து லைக் ஜெயிலில் இருக்குமே சிஎம்மாக இருந்துட்டு நான் இப்போ வந்து இப்போது உடனே வந்து ஆக்சுவலி டெல்லியில் வந்து அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்றது அதனால தான் வந்து ஆக்சுவலி இதுவும் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சப்போஸ் கன்ஃபார்ம் வந்து பீப்புள்ஸ்க்கு தேவைன்னா அவங்க என்னை கன்ஃபார்ம் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட லைக் ஒரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம், அதுதான் முடிஞ்சிச்சு. ஸோ சயின்டிஸ்ட் சீக்ஸ் டிரான்ஸ்பரன்சி இன் விக்ஞான் புரஸ்கார் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கும், பாரத ரத்னா இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். லைக் ரொம்ப டாப் மோஸ்ட் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய விக்ஞான் புரஸ்கார் அப்படின்றது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே டாப்பஸ்டான அவார்டு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா விக்ஞான் ஸ்ரீ அப்படின்றது. ஸோ அதுக்கு கீழே வந்து விக்ஞான் யுவா சாந்தி ஸ்வரூப் பட்நகர் அப்படின்ற, அதாவது இது புரஸ்கார், அதாவது இங்கே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் விக்ஞான் டீம் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி இந்த அவார்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா என்னென்னு ஸ்வரூப் பட்நகர் அவார்ட். ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஎஸ்ஐஆரால் வந்து கொடுக்கப்படுற ஒரு அவார்டு.
சிஎஸ்ஐஆர்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்வரூப் பட்னாகர் அவார்டு அப்படின்றது சிஎஸ்ஐஆரால் கொடுக்கப்படுறது. ரொம்ப டாப்பில் இருக்க ராஷ்ட்ரிய விக்ஞான் புரஸ்கார் அப்படின்றது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டாலேயே கொடுக்கப்படுறது. ஸோ பட் ஆனால் இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டு அப்படின்றதுல வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு பார்த்திங்கன்னா, லைக் அந்த செலக்ட் ஆன சயின்டிஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 lakh rupees வந்து கையில் கேஷாக கொடுப்பாங்க, லைக் இது செக்காக கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி மாதம் வந்து 15,000 rupees வந்து வரும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்வரூப் பட்னாகர் அப்படின்ற அந்த நேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றியுமே நம்ம லைட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதாவது இவர் வந்து ஸ்வரூப் பட்னாகர் அப்படின்றவர் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன். இவர் வந்து யூரோப்பில் தான் படிச்சிருக்காரு. ஸோ 1921 நம்ம இந்தியாவுக்கு வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அப்படின்ற இடத்துல கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக வந்து லைக் நான் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, குழி அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து அதையுமே ஹிந்தி லாங்குவேஜில் வந்து அதாவது இந்தியன் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு அப்படின்றதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. லைக் யூரோப்பில் படிச்சுட்டு வந்து லைக் நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த வந்து ஸ்வரூப் பட்னாகர் அப்படின்றது. ஸோ இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டு அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான அவார்டு தான். ஸோ இது பல விஷயங்கள் வந்து இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சிஎஸ்ஐஆரால் ப்ரொவைட் பண்ணப்படுது. சிஎஸ்ஐஆர் மெம்பர்ஸ் தான் வந்து இதுக்கு எல்லாமே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த ராஷ்ட்ரிய விக்ஞான் புரஸ்கார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரொம்ப டாப்பஸ்டானது இருக்கு இல்லையா, ஸோ அந்த அவார்ட் பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது இல்லையா, ஸோ அதாவது இந்த ஸ்வரூப் பட்னாகர் அவார்டெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ராஷ்ட்ரிய விக்ஞான் புரஸ்காரையும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்குங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இந்த ராஷ்ட்ரிய விக்ஞான் புரஸ்கார் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. லைக் ராஷ்ட்ரிய விக்ஞான் புரஸ்கார் கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் கூடலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அட்வைசரி கமிட்டி கூட வந்து லிங்க் ஆகியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்க்குறதெல்லாம் அட்வைசரி கமிட்டி, பட் ஆனால் வந்து பார்த்தா அவங்க வந்து சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லி லைக் அவங்க வந்து மினிஸ்டர்ஸ் லைக் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து இதுக்கு வந்து கேஷ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடாகவும் ஒரு லிங்கே இல்லாத விஷயமாகவும் இருக்குது. ஸோ இதனால் டிரான்ஸ்பரன்சியை வந்து எப்படி வந்து ஸ்வரூப் பட்னாகர் அவார்டு வந்து கொடுக்குறாங்களோ, ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுங்க அப்படின்றது தான் சயின்டிஸ்டோட வந்து ஆசையாக இருக்குது. ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ வேர்ல்ட்லேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி அவ்வளோ எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலி வெரி சேன் மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க நியூஸ் ஒர்க் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.